அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது என்ன அப்படின்னா, மனிதநேய உளவியல் பார்வையில் கற்றல் அப்படிங்கிறது, ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங். யார் சொல்கிறா அப்படின்னா, ஆப்ரஹாம் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ், மேன் ஒருத்தவர், எரிக் ஃப்ரோம்னு ஒருத்தவங்க. என்ன அதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மனிதநேய உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றல் என்பதை மனிதன் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்னு சொல்கிறாங்க. இல்லை என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது ஒரு கற்றலுக்குன்னா, காக்னேட்டிவ் தேவைப்படுது, அஃபெக்டிவ் தேவைப்படுது. அதாவது அறிவு, உணர்வு, இது ரெண்டும் தேவைப்படுதுங்கிறாங்க. கற்றலுக்கு அறிவு மற்றும் உணர்வு இருந்தால் கற்றல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதநேய உளவியலாளர்களோட கருத்துப்படி பார்த்திங்கன்னா, நல்ல வடிவமைத்து வழங்கக்கூடிய நிலைங்கிறது இருக்கணும். அதாவது விருப்பப்படி செயல்களை தேர்வு செய்து ஈடுபடக்கூடிய நிலை இருக்கணும். அடுத்தது கட்டுப்படுத்தக்கூடிய நிலைங்கிறது இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கற்பவர் கற்கக்கூடிய பொருளை நிகழ்காலோட தேவையோடு பொருத்தி பார்த்து இணைச்சி பார்த்து கற்றுக்கணும். அறிவுபூர்வமாக கற்றுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கற்றலுங்கிறது காக்னேட்டிவ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அஃபெக்டிவ் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் உள்ள மாதிரி காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் இதெல்லாம் இருக்கணும் பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து எப்படி இருக்கணும், 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. விருப்பப்படி செயலில் தேர்வு செஞ்சு கட்டுப்படுத்தணும் அப்படி இருக்கணும். அதாவது என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அன்றாடம் செய்யக்கூடிய செயலில் முதல்ல தங்களது எதிர்கால இலக்குகளை எப்படி அமைச்சுக்கணும், விருப்பப்படி செயல்களை எப்படி செய்யணும், இந்த தெளிவுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது உள் தேவைகள், இன்டர்னல் நீட்ஸ். அதாவது என்னென்னா, மாணவர் ஒட்டுமொத்த மனநிலை, அவனுடைய உணர்வு, அதை கற்றலை மேம்படுத்தக்கூடிய நிலை, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதாங்க. இதான் உள் தேவைகள்னு சொல்லிட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா, மாணவரோட ஒட்டுமொத்த வளர்ச்சி சொல்கிறாங்க. அதாவது மாணவர் அவருடைய அறிவு, உணர்வுகளை மேம்படுத்தணும், அதுதான் ஒட்டுமொத்த வளர்ச்சியை சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு என்ன முக்கியமானது இருக்குன்னா, மனவெழுச்சி, முதிர்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வளர்ச்சியை சொல்கிறது. அப்படி இருக்கிறவங்க தான் முழு ஆளுமை பெற்ற ஒரு மனிதனாக அல்லது முழு வளர்ச்சி பெற்ற மனிதனை நம்ம பார்க்குறோம். அடுத்து மிக முக்கியமானது என்னென்னா, இதில் தன்னிறைவு பெற்றவர்கள் யார் அப்படின்னா, யார் ஒருத்தவன் தன்னுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி தன் வாழ்க்கை லட்சியத்தை அடைகிறானோ அவன் தான் தன்னிறைவு பெற்றவன் அல்லது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அல்லது செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், தன்னிச்சையாக தன் விருப்பத்து பேரில் வாழ்க்கை லட்சியத்தை அடையிற அந்த மனுஷன் தான் என்னது ஐடியல் பர்சன் அல்லது லட்சிய மனுஷன் அப்படின்னு நம்ம லட்சிய மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறது இருக்குது. சரி சார், முழு ஆற்றலோடு செயல்படுறவன் எப்படி இருப்பான், அவனுடைய பண்பு எப்படி இருக்குன்னா, முழு ஆற்றலோடு செயல்படுறவன் எப்படி இருப்பான்னா, ஓப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எல்லா அனுபவங்களையும் ஏற்பவனாக இருப்பான். எல்லா அனுபவங்களையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவான அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பாங்க. அடுத்த யதார்த்த கண்ணோட்டத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மையோடு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா அனுபவத்தையும் பார்த்திங்கன்னா அதோட போக்கிலேயே சகஜமாக ஏற்றுக்கிட்டு அதை முன்கூட்டி எந்தவித அனுமானமும் செய்யாமல், மதிப்பீடும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முடிஞ்சு போன வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு அதிருப்தி இல்லாமல், அதை நினச்சிட்டு இல்லாமல், வருங்கால பற்றிய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல், இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை முழு ஈடுபாட்டோடு வாழக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா முழு ஆற்றலோடு செயல்படக்கூடிய மனுஷனோட இயல்புகள். இது மட்டும் இல்லாமல் தன்னை முழுமையாக நம்பக்கூடிய ட்ரஸ்ட் ஃபீலிங் இருக்கும், படைப்பாற்றல் நிறையா இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலை பெற்ற வாழ்க்கை, அதாவது ஃபுல்லி அந்த ஃபுல்ஃபில்டு லைஃப் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ மனவெழுச்சி பேலன்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சில சமயத்தில் கற்றல் கோட்பாட்டிலோட கல்வி தாக்கங்கள்னு கேட்டாங்கன்னா இது எழுதுறது ரெடியாக இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதில் எக்ஸாம்பிளாக ஒரு தச்சர் இருக்கான்னு வச்சுங்களேன். தனது தச்சும் போது தச்சர் தன்னோட பையில் என்னென்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எங்கெங்கே போகிறாங்களோ எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் மரத்தோட தன்மையை தகுந்த மாதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும், எப்படி பணியை முடிக்கணும், எவ்வளவு காலம் எடுத்துக்கும், இந்த மாதிரி சூழலை பொறுத்து அவங்க செய்கிறாங்கல்ல. அதுபோல் மரத்தில் எப்படி துளையிடணும், எந்த துளைக்கு எப்படி செய்யணும், இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுபோல் படிக்கிற எந்த விஷயங்களை கற்கும்போது அந்த அறிவு பயன்படுத்தி அதோட அடிப்படையில் கற்கணும். எந்ததை கற்றுக்கணுமோ, எப்பப்போ கற்றமோ அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எந்த சூழலை பயன்படுத்தணும், எது எப்போ தேவைங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கணும். இதுதான் கற்றல் கோட்பாடோட கல்வி தாக்கம் அப்படிங்கிறது முக்கியம்.